குருரி சரணம். யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியேனின் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் குருமணிகண்டன் பேசுகிறேன், பொள்ளாச்சிது. நம்ம இந்த பிறவி எடுத்தது அப்படிங்கிறது ஏதாவது ஒரு காரணத்துக்காக தான் அந்த பிறவி எடுத்திருப்போம் இல்லையா? அதுதான் என்னங்கிறோம் கர்மா அப்படின்னு சொல்றோம். முன் ஜென்மத்தில் என்ன செஞ்சுட்டு வந்தனோ இப்போ இங்கே சின்னப்படுறேன், ரொம்ப கஷ்டப்படுறேன், முன்னாடி எல்லாம் நல்ல விஷயங்கள் செஞ்சிருப்பேன், அதனால இந்த ஜென்மத்தில் அவன் நல்லா இருக்கிறான் ஐயா, எந்த பிரச்சனையும் இல்லாம எது தொட்டாலும் அவனுக்கு ஜெயிக்குது, மேலுக்கு மேலும் உயர்ந்துட்டே போறான், பிறக்கும் போது ஒன்றும் இல்லாம இருந்தா இப்போ பயங்கரமான வளர்ச்சி ஆயிடுச்சு, முன்ஜென்மத்தில் நிறைய நல்லதை செஞ்சிருப்பா போல இருக்கு அப்படின்னு நம்ம இயல்பா பேசிக்கிறது உண்டு. அந்த விஷயத்த ஜோதிடத்துல கண்டுபிடிக்க முடியுமா? அந்த கர்மா என்னன்னு தெரிஞ்சிருச்சுன்னா அதிலிருந்து கர்மாலிருந்து நம்மளை வெளியேற்றிக்கிறதுக்கு என்ன பண்றது, என்ன வழி, அதை எப்படி கண்டுபிடிக்கிறது உங்களுடைய ஜாதகத்துல அப்படிங்கிற விஷயத்தை தான் அந்த பதிவுல பார்க்க போறோம். நல்லா புரிஞ்சுக்கீங்க. அப்போ ஜோதிட ரீதியா பார்க்கும்போது 10ஆம் இடம், லக்னத்தில் இருந்து 10ஆம் இடம் கர்மஸ்தானம்னு சொல்லப்படுது. அப்போ உங்களுடைய கர்மா என்ன அப்படின்னு கேட்டா சிம்பிளா சில ஜோதிட நூல்கள்ல, பழைய நிறைய நூல்கள்ல என்ன சொல்லக்கூடிய விஷயமா இருக்குதுன்னா, 10ஆம் இடம் கர்மஸ்தானம், 10ஆம் இடத்தில் நின்ற கிரகம், 10ஆம் இடத்தோடு தொடர்புடைய பார்த்த கிரகம், 10ஆம் அதிபதி நின்ற ஸ்தானம், இதை வைத்துக்கொண்டு ஜாதகரனுடைய கர்மா இதுதான் அப்படிங்கிறத தெளிவா சொல்லிடலாம் அப்படிங்கிறத நம்ம பொதுவா சொல்லக்கூடிய விஷயம். ஆனா அப்படி சொல்ல முடியுமான்னு கேட்டா கண்டிப்பா சொல்லலாம். அதுக்கு நிறைய விதிகளும் விதிவிலக்குகளும் இருக்குது. மண்டை போட்டு குழப்பிக்கிற மாதிரியான ஒரு விஷயம் அது. ஸோ அதை இந்த பதிவுல நம்ம பார்க்க போறதுல ரொம்ப சிம்பிளா எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது தான் பார்க்க போறோம். ஸோ அந்த டாபிக் வெளியில வந்துடுவோம். ரெண்டாவது, இன்னும் சில நூல்கள் என்ன சொல்லுதுன்னா, சனிதான் கர்மகாரகன். அப்ப சனி எங்க நிக்கிறாரோ அதுதான் உங்களுக்கு கர்மாவை தரக்கூடிய வீடு. லக்னப்படி சனி எங்க இருந்தாலும் அந்த வீடு சம்பந்தமான விஷயங்களை உங்களுக்கு கர்மாவை கொடுத்துட்டே இருப்பாரு. அதுக்காக தான் நீங்க பிறந்திருக்கிறீங்க அப்படின்னு சில விஷயங்கள் சொல்லுது. அது ஒரு சரியா வருதான்னு பார்த்தா எல்லா ஜாதக அமைப்புகள்லயும் அது சரியா வர்றது கிடையாது. இன்னும் சில நூல்கள்ல என்ன சொல்லப்படுது அப்படின்னா, உங்களுடைய சுய அதாவது ஜனன ஜாதகத்தை கம்பேர் பண்ணி கோச்சாரத்துல ராகுவும் கேதுவும் பயணிக்கக்கூடிய பாவங்கள் ரீதியாக, தொடக்கூடிய கிரகங்கள் ரீதியாக உங்களுக்கு கர்மாவை தந்துவிட்டு செல்கிறது அப்படின்னு இன்னும் சில நூல்கள் சொல்லுது. அதுவுமே அது ராகு கேது தசாபுத்தியா இருந்ததுன்னா அதுக்குண்டான பலனை கொடுக்குது, இல்லைன்னா தர்றது இல்லை. எல்லாத்துக்கும் அது ஒத்து வருதானா? அதுவும் இல்லை. சரி, அப்ப எதுதான் கர்மா, அது எப்படித்தான் கண்டுபிடிக்கிறது அப்படின்னா சிம்பிள். ஜீவக்கோள் அப்படின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் இருக்காரு இல்லையா, அவரு தான் நம்மளுக்கு கீ பாயிண்ட், கீ பிளானட். ஒவ்வொருத்தருடைய ஜாதகத்திலுமே குரு உண்மையாவே கீ பிளானட் தான். குருவை தெளிவா பார்க்க தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அந்த ஜாதகம் இதுக்கு தான், இதுதான் பண்ண போகுது, உண்மையில இப்படிதான் இறக்க போகுது, அவங்களோட லைஃப் ஸ்ட்ரக்சரவே சொல்லிடலாம். குரு எல்லாத்தையும் தன கூட வச்சிருக்கிறாரு. அதனாலதான் அவர் பேரு குரு. ஏன்னா குருவுக்கு தெரியாத வித்தையே கிடையாது, எல்லாமே தெரியும் இல்லையா. எல்லாமே தன்னகத்தே வச்சிருக்கக்கூடிய கிரகம் குரு. ஆனா குருவுக்கு பெரிய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறதுல பொருளாதாரத்துக்கு பார்க்குறோம், குழந்தை பேருக்கு பார்க்குறோம், சுபகாரியங்கள் நடக்குதா இல்லையா, சுபகாரியங்களுக்கு உண்டான தேவைக்காக குருவை பார்க்குறோம் இல்லையா. கோயிலுக்கு போனால் அர்ச்சகரை தொலைவரா, சாமி தொலைவர மாதிரி அப்படி கிடையாது. தெய்வம் அப்படிங்கிறது எல்லா பக்கம் நீக்க மரம் நிறைஞ்சிருக்கு அப்படிங்கிறது என்னுடைய ஆணித்தனமான ஒரு புரிதல். தெய்வம் இல்லாம எதுவுமே இல்லை. அப்ப குரு அப்படின்னு சொல்றது தெய்வத்துக்கு ஒப்பான அமைப்பு, தெய்வங்களுக்கு ஒப்பான ஒரு ஸ்தானம் குருஸ்தானம் இல்லையா. அப்ப அந்த குரு ஜாதகத்தில் எங்க இருக்கார் அப்படிங்கிறத மட்டும் பிடிச்சுக்கிட்டேன்னா போதும், A to Z அவங்கள பத்தி ஈஸியா எடுத்துடலாம். அப்படி ஒரு விஷயம் தான் இந்த பதிவுல பார்க்க போறோம். அவங்களுடைய கர்மா என்ன, எதுக்காக இதுல பிறப்பெடுத்திருக்காங்க, இப்போ அவங்களுடைய கர்மாவை ரெடியூஸ் பண்றதுக்கு என்ன வழி அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். எது கர்மான்னு தெரிஞ்சிருச்சுன்னா அதை மனசார ஏத்துக்கிட்டு இவ்வளவுதான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு என்ன செய்யறோமோ பாரபட்சம் பார்க்காம செஞ்சிடணும். அவங்ககிட்ட இருந்து ஒரு சின்ன உதவியோ சின்ன எதிர்பார்ப்போ இருக்கக்கூடாது. எதிர்பார்ப்போடு செய்யக்கூடிய எந்த விஷயமும் உங்களுடைய கர்மாவை கழிக்காது. நல்லா புரிஞ்சுக்கணும். கோயிலுக்கு போறீங்க, இந்த தெய்வத்தை வழிபாடு பண்றீங்க, எனக்கு அது வேணும் இது வேணும்னு கேட்டீங்க, அந்த வழிபாடு பிரயோஜனம் இல்லாம போய் ரைட். ஓகே, அப்படி கர்மாவை சொல்லக்கூடிய அமைப்புகள்ல இப்போ முதல்ல உங்களுடைய லக்னம் அல்லது ராசி எதுவா வேணா இருந்துட்டு போட்டோம். நீங்க மேஷத்துல இருந்து மீன வரைக்கும் 12 லக்னத்துல பிறந்திருக்கலாம், தப்பு இல்லை. மேஷத்துல இருந்து மீன வரைக்கும் 12 ராசிகள் பிறந்திருக்கலாம், அதுவும் பிரச்சனை இல்லை. உங்களுடைய
லக்னத்திற்கு 8ஆம் இடத்தில், உங்களுடைய லக்னத்திற்கு 8ஆம் இடத்தில் குரு பகவான் இருந்தால் நீங்கள் மற்றவர்களுக்காக பிறப்பெடுத்த பிறவி. உங்களுக்கென்று நீங்கள் எதுவுமே செய்து கொள்ளக்கூடாது. எதுவுமே சுமைதாங்கின்னு வேறு. லக்னத்துக்கு 8ல குரு இருந்ததுன்னா ஜாதகர் சுமைதாங்கின்னு வேறு. இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. அதை 2வது பார்ப்பானா, லக்னத்துக்கு 8ல் குரு இருந்தால் ஜாதகர் சுமைதாங்கி. நீங்க உங்களுக்குன்னு பண்ண 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 உங்களுடைய கர்மம் அப்படியே பூமாயிட்டே இருப்பேன். மற்றவங்களுக்குன்னு பண்றது அப்படிங்கிறது இங்க ரொம்ப முக்கியமான விஷயம். நல்லா புரிஞ்சுக்குங்க. உங்களுடைய தாய் தந்தையருக்கோ, உங்களுடைய சொந்த பந்தங்களுக்கோ, உறவுகளுக்கோ, நண்பர்களுக்கோ செய்யக்கூடியது எதிர்பார்ப்பை உண்டாக்கும். நம்ம அதை செஞ்சிருக்கோம், நாளைக்கு அவங்க இப்படி செய்வாங்க, அது அப்படின்ற விஷயம் எதிர்பார்ப்பு உருவாக்கும். ஸோ அதை சொல்ல வரல. மற்றவர்களுக்கு செய்தல் அப்படிங்கிறது முகம் தெரியாத, பார்த்து பேசி பழக்கம் இல்லாத நபர்களுக்கு உதவி செய்தல். சரிங்களா? அப்போ வாய் இருக்கக்கூடிய ஜீவனம், வாய் இல்லாத ஜீவனம். குழந்தைகளால் கைவிடப்பட்ட பெற்றோர்கள், பெற்றோர்களால் கைவிடப்பட்ட குழந்தைகள், துணை இல்லாத அனாதைகள். அது இல்லை, ட்ரஸ்ட்ல இருக்கோம், ஒரு ஆசிரமத்தில் இருக்கணும், எப்படி எங்கள் லைஃப் ஓடிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி சூழல்ல இருக்கக்கூடிய நபர்களுக்கு தேடி போய் உதவி பண்ணுங்க. நீங்க மாசம் ஒரு 20,000 ரூபாய் சம்பாதிக்கீங்களோ, ஒரு 1000 ரூபாய் அதுக்காக ஒதுக்கி வைங்க. 5 வருடத்திற்குள்ள உங்களுடைய மாத சம்பளம் 4 மடங்காக அல்லது 5 மடங்காக மாறும். இதில் எந்த மாற்றுக்கிறதுக்கு இடமே கிடையாது. என்னை தேடி வரக்கூடிய நிறைய நண்பர்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் அது. இடத்துல குரு இருந்ததுன்னா முகம் பேர் தெரியாத நபர்களுக்கு தான தர்மம் செய்வதை மிக சிறந்த கர்மாவை கழிக்கும் வழிமுறை. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எதிர்பார்ப்பே இருக்கக்கூடாது. முக்கியம். சொந்த பந்தத்துக்கு, அண்ணன் தங்கச்சிக்கெல்லாம் செய்யறதெல்லாம் அதெல்லாம் மேட்டர் கிடையாது. ஓகே. 9ஆம் இடத்தில் குரு. பாகிஸ்தானத்துல குரு வந்துட்டாரு. லக்னத்தை பாத்துரும், 3ஆம் இடத்தை பாத்துரும், 5ஆம் இடத்தை பாத்துரும், சந்தோஷப்படுறோம். சரியா? 2ஆம் இடத்தில் குரு இருந்தால் நல்லா, 9ஆம் இடத்தில் குரு இருந்தால் நல்லா புரிஞ்சுக்குங்க. கையில உங்களுக்குன்னு ஒரு சேமிப்பு இருக்கக்கூடாது. லிக்விட் கேஸாவோ பேங்க்ல டெபாசிட்டாவோ இருக்கக்கூடாது. நீங்க எம்டியா தான் இருக்கணும். ஃபர்ஸ்ட் அதை புரிஞ்சுக்கணும். அதுவே உங்களுடைய கர்மாவை குறைச்சிரும். நீங்க எம்டியா இருக்க வந்துகிட்டே இருக்கும். இறக்கிற கிணறு தான் ஊருன்னு சொல்லுவோம் இல்லையா? அது போல. 2வது, இங்க மற்றவர்களை சொல்ல வரல, உங்களுடைய குடும்பத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். உங்களுடைய குடும்பத்தை எந்த அளவுக்கு பாத்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்க நல்லா இருப்பீங்க. அதே போல நீங்க சொன்ன வாக்கை எந்த அளவுக்கு காப்பாத்துறீங்களோ அந்த அளவுக்கு நீங்க நல்லா இருப்பீங்க. ரைட்? இது 2 விஷயமும் ரொம்ப முக்கியம். உங்களுடைய சொன்ன வாக்கு, உங்களுடைய குடும்பம். வாக்குக்காக உயிரவே கொடுக்கலாம், குடும்பத்துக்காக உயிரவே கொடுக்கலாம். நம்ம இதை சொல்லிட்டோம், அதனால நம்மளுக்கு நஷ்டம்தான், ஏன் செய்யணும், செய்யலனாலும் யாரும் கேட்க போறது இல்லை, ஏன் செய்யணும் அப்படின்னு நினைச்சிட்டு சொன்ன வாக்கை மறுத்து தாமதப்படுத்தினீங்களாவோ, செய்யாம போனீங்கன்னாவோ உங்களுடைய கர்மா கண்டிப்பா அதிகரிக்கும். வளர்ச்சி குறையும். கண்டிப்பா உங்களுக்கு எந்த தசாபுத்தி எப்படி வேணா இருந்துட்டு போட்டு, இந்த செயலை செஞ்சதுக்கு அப்புறம் கண்டிப்பா வளர்ச்சி குறையும். ரைட்? குடும்பத்துக்கிட்ட இருந்து எந்த எதிர்பார்ப்புமே இருக்கக்கூடாது. எதிர்பார்ப்பு இல்லாம குடும்பத்துக்காக எந்த வேணாலும் செய்யலாம். கண்ண மூடி. கண்டிப்பா உங்களுடைய கர்மா கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்கும். சரி, லக்னத்திற்கு 10ஆம் இடத்துல கர்மஸ்தானத்துல குரு பகவான். லக்னத்திற்கு 10ஆம் இடத்துல கர்மஸ்தானத்துல குரு பகவான். இங்க என்ன கர்மாவா வந்து நிற்கும் அப்படின்னா, இவர்கள் காலி நிலம் வாங்கவே கூடாது. சார் நல்லா சம்பாரிச்சுட்டு இருந்தா சார், வீடு வண்டி வாங்கணும் எல்லாம் இன்னொருவரோட இருந்தது, எல்லாம் சம்பாரிச்சுன்னு நல்லா தான் இருந்தது சார். எப்போ என்னோட பேர்ல காலி நிலம்னு வாங்கினோ அப்ப இருந்து எனக்கு டவுன்கிரேட் ஆயிடுச்சுன்னு சொல்லக்கூடிய 90% ஜாதகங்களுக்கு 10ஆம் இடத்தில் குரு பகவான். இவங்க காலி நிலம் வாங்கக்கூடாது. சகோதரத்துக்கு உதவி செய்யறதுக்கு உங்க மாமனாருக்கு பாடுபட்டு போடுறக்கும் நீங்க இறந்துருக்கிறீங்க. நல்லா புரிஞ்சுக்குங்க. சகோதரத்துக்கு உதவி செய்யறதுக்கும் உங்க மாமனாருக்கு பாடுபட்டு போடுறதுக்கு மட்டுமே நீங்க இறந்துருக்கிறீங்க. ரைட்?
அங்க எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் அந்த காரியத்தை தெளிவா செஞ்சிடணும். முக்கியமா 10ஆம் இடத்தில் குரு இருக்கிறவங்க ஜாமீனுக்கு போய் கையெழுத்து போட்டீங்கன்னா அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அப்பவும் உங்களுடைய டெவலப்மெண்ட் குறையும். நல்லா புரிஞ்சுக்கணும். ஓகே. 11ஆம் இடத்துல லாபத்துல குரு இருக்கு. லாபத்தின் குரு பகவான். லாபத்துல குரு வந்தா எல்லாமே என்ன இல்ல, சுபகிரகம் போய் லாபஸ்தானத்துல உட்கார்ந்தாச்சு, சூப்பரோ சூப்பர் அப்படிலாம் ஒன்றும் சொல்லிட முடியாது. உங்களுடைய வாழ்க்கைக்கு முதன்மையான எதிரி உங்களுடைய தாயார். சொல்றதுக்கு ரொம்ப கஷ்டமான விஷயம்தான், ஆனா தாயார். நீங்க ஒரு படி மேல ஏற 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 உங்களுடைய தாயார், சகோதரம் இல்லைன்னா தப்பிச்சிட்டீங்க. இல்ல தாயார் கூட அப்பா இருக்கிறாங்க அப்படின்னா தப்பிச்சிட்டீங்க. சரி, அப்பா இல்லைன்னா தப்பிட்டீங்க. தாயார் உங்களை நம்பி மட்டும்தான் இருக்கிறாங்க அப்படின்னா தப்பிட்டீங்க. அப்பவும் இடைஞ்சல் பண்ணும். அப்பவும் இடைஞ்சல் பண்ணும், அதுல மாற்றம் இல்லை. ரைட்? அப்பவும் இடைஞ்சல் பண்ணும். சகோதரமோ, மூத்த சகோதரமோ, இளையசோர் யாரா இருந்தாலும் சரி, சகோதரமோ உங்களுடைய தந்தை உங்க கூட இருந்துட்டாங்க டைம்ல அப்படின்னா உங்களுடைய ஒவ்வொரு வளர்ச்சியை ஏற்பட உங்கள் மீது பொறாமை அதிகரித்து கொண்டே இருக்கும். உங்களுடைய வளர்ச்சியை பார்த்து பொறாமை அதிகரித்து கொண்டு, முக்கியமா தாயாருக்கு வரக்கூடாது. ஆனா 11 குரு இருக்கிற ஆளுங்க அவர்கிட்ட வேணும் கேட்டு பாருங்க. கரெக்டா உங்களுடைய கர்மம் என்னங்க? உங்க தாயார் எவ்வளவுதான் உங்களுக்கு எகென்ஸ்டா இருந்தாலும் அவங்களுக்காக மட்டும் உங்களுடைய வாழ்நாள அர்ப்பணிக்கிறது தான், வேற வழி இல்லை. தாயாருக்காக தாராளமா செய்யலாம். எல்லாருமே செய்யற விஷயம் தான், நம்ம செய்ய மாட்டோம். என்ன தாராளமா செய்யலாம். சரி, நம்மளுடைய அம்மாவுக்கு மட்டும்தான் செய்யணுமா அப்படின்னா, சாய் வயதில் இருக்கக்கூடிய அத்தனை பெண்களுக்கும், ஆதரவற்ற சாய் வயதில் இருக்கக்கூடிய அத்தனை பெண்களுக்கும், உங்கள் தாய் ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் உங்களால் முடிந்த உதவிகளை செய்யலாம். அது உங்களுடைய கர்மாவை குறைக்கும். நீங்க காலி நிலம் வாங்கலாம், தப்பில்ல. கட்டண வீடு வாங்கலாம். கட்டண வீடு வாங்கினா மறுபடியும் அந்த வீட்டுக்குள்ள குடி போறதுக்கு முன்னாடி அதை டெமாலிஷ் பண்ணி அந்த இடத்த மாத்திடணும். அதனுடைய அமைப்பை கொஞ்சமாவது மாத்திட்டு தான் குடி போகணும். அப்படியே போனீங்கன்னா அங்கிருந்து அப்படியே சரண் கீழே இறங்கிடுவீங்க. சரிக்கணும், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் மேல எந்திரிக்கவே முடியாது. ரைட்? ஓகே. இப்போ குரு அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் 12ஆம் இடத்துல விரயத்துல குரு. விரயத்தில் குரு பகவான் இருக்கார். உங்களுடைய கர்மம் என்னன்னா, ஃபர்ஸ்ட் உங்களுடைய காதலி, உங்களுடைய காதலன் அங்கேயே ஒரு பெரிய விஷயத்தை செஞ்சுட்டு போயிடாது. எந்த மாற்றம் இல்லை, கண்டிப்பா செஞ்சுட்டு போயிடு. அதுக்கப்புறம் வேற யாரு உங்களுடைய கர்மா அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்க. அதுக்கப்புறம் வேற யாருன்னா உங்களுடைய குழந்தை, திருமணத்துக்கு பின்பு குழந்தை. உங்களுடைய வாழ்க்கையை உங்களுடைய குழந்தைக்காக அர்ப்பணித்தே ஆக வேண்டும். வேற வழியே இல்லை. அவங்க நீ சொல்றதை கேட்கறாங்க, உங்களுடைய விருப்பப்படி நடந்துக்கிறாங்க, இல்ல உங்களுக்கு எகைன்ஸ்டா நடந்துக்கிறாங்க, அதை பத்தியில கவலையே வர வேண்டாம். குழந்தைக்காக வாழ்ந்துட்டு போயிடுங்க. உங்களோட லைஃப் அதுக்கு தான். பொதுவாக எல்லாரும் செய்யற விஷயம் தான். 12ஆம் இடத்துல குரு இருக்கும்போது குழந்தை என்னென்னலாம் செய்யுங்கிறது 12ஆம் இடத்துல குரு இருக்கிற ஆளுக்கு மட்டும்தான் தெரியும். ஸோ குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் லைஃபு ரொம்ப வேவரிங் ஆகும். எந்த அளவுக்கு குழந்தைய நல்லா பார்த்துக்கிறீங்க அந்த அளவுக்கு நீங்க டெவலப் ஆவீங்க. விளையாட்டுக்கு சொல்றேங்க, சும்மா சோதிக்கிறதுக்காக உங்க குழந்தை 2 அடி அடிச்சு திட்டி போங்க. அடுத்த நாள் உங்களால் நிம்மதியாக வேலை செய்ய முடியுதா? வேலை உங்களுக்கு எல்லாமே கடகடன் ஓடுதா, நல்லபடியாக ஓடுதான்னு பாருங்க. உறுதியாக ஓடாது, உறுதியாக நல்லா இருக்காது. எந்த மாற்றமும் இல்லை, புரிஞ்சுக்குவாங்க. ரைட்? இப்போ லக்னத்துல குரு வந்துருச்சு. லக்னத்துல குரு இருக்கு. இதைத்தான் நீ முதல்ல சொல்லியிருக்கணும். ஏன்னா லக்னத்துல குரு இருந்தா திக்பலம் இல்லையா? லக்னத்துல குரு இருந்தா அவர் திக்பலமா இருக்கிறாரு. அதுக்கு மேல என்ன வேணும்? லக்னத்துல குரு இருந்தா குரு திக்பலமாயிருக்கு. ஒரு ஜாதகத்துல என்ன வேணும்? துலா லக்னத்துக்கு வச்சு அடி சுக்குநூறு ஆகிறான், அது வேற. பொதுவா லக்னத்துல குரு இருந்தா நல்லது தானே செய்யணும். கிடையாதுங்க. எப்போ லக்னத்தில் குரு இருக்கக்கூடிய ஜாதகர் கடன் இல்லாமல் இருக்கிறாரோ, தாய் மாமனுடன் ஒட்டுறவு இல்லாமல் இருக்கிறாரோ, அப்போதே அவருடைய வாழ்க்கை முன்னேற்றம் அடைகிறது. உங்களுடைய கர்மாவை கழிக்கணும்னா எதிரிகளை சம்பாதிச்சுக்க கூடாது. கடனை கண்டிப்பா ஏற்படுத்தி கூடாது. கடன் இருந்தது அப்படின்னா உங்களுடைய கர்மாவை நீங்க அதிகரிச்சுட்டே இருக்கீங்கன்னு அர்த்தம். கடனே வாங்காதீங்க. லக்னத்தில் குரு கடன் வாங்கக்கூடாது. கடன் வாங்கினா நீங்களே உங்க தலையில மண்ணை வாரி போட்டுக்கிறீங்கன்னு அர்த்தம். ரைட்?
அதே போல தாய்மாமனுக்காக நீங்க பிறந்திருக்கிறீங்க. தாய்மாமனுக்காக நீங்க பிறந்திருக்கிறீங்க. அவர்களுக்காக நீங்க எல்லாமே செஞ்சு கொடுக்குற மாதிரி இருக்கும். ஆனா அங்கிருந்து எதுவும் எதிர்பார்க்காதீங்க. அங்கிருந்து பொட்டு பைசா கிடைக்காது. உங்களுடைய வாழ்வில் கடினமான நேரங்களில் கூட வாய் வார்த்தையாக மட்டுமே உதவிகளை செய்வார்கள். அவங்களால செய்ய முடிஞ்சா கூட உங்களுக்கு அந்த உதவி கிடைக்காது. முடிஞ்சா கூட செய்ய மாட்டாங்க. ரைட்? அதை அக்செப்ட் பண்ணிக்கங்க. அவ்வளவுதான். முடிந்த அளவு தள்ளி இருப்பது உங்களுடைய வளர்ச்சிக்கு நன்மையாக முடியும். 2ஆம் இடத்துல குரு. பேச்சு அப்படி இருக்கும் அப்படி இருக்கும், நல்லா வருமானம் வரும், நல்லா சம்பாதிப்பான், சேமிப்பான், எல்லாம் ஓகே. 2ல் குரு பகவான் அமர்ந்தால் திருமணத்திற்கு பின்பு நீங்கள் உங்களுடைய வாழ்க்கை துணைக்காக எதை வேண்டுமானாலும் தியாகம் செய்யலாம். எதை வேண்டுமானாலும் தியாகம் செய்யலாம். அவர்களுக்காக நீங்கள் தியாகம் செய்ய செய்ய விட்டு கொடுக்க அனுசரிச்சு போக போக நீங்க அப்படியே கிடுகிடுகிடுகள் மேல வந்துடுவீங்க. அப்படி டெவலப் ஆயிடுவீங்க. ஏன்னா உங்களுடைய கர்மாவை குறைக்க வந்த ஒரு உறவு அப்படின்னா வாழ்க்கை துணை தான். என்ன வேணாலும் செய்யுங்க, தப்பே கிடையாது. அப்படியே நீங்க டெவலப் ஆயிடுவீங்க. அதாவது உங்களுடைய இரண்டாவது குழந்தை, அவர்களையும் கவனிக்கணும். இதை சொல்லிட்ட குழந்தை கவனிக்காம போயிடுவீங்க. அதனால சொல்ற குழந்தையை கவனிச்சு 2ஆம் குழந்தையும் கவனிக்கணும். குழந்தைகளை கவனிக்க வேண்டும். 2ல் குரு. நல்லபடியா பார்த்துக்கிட்ட முதல்ல வாழ்க்கை துணைக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க. கண்டிப்பா வெளியில இருக்கிற இடத்த விட்டு வெளியில போனதுக்கு அப்புறம் பயங்கரமான வருமானம், நல்ல ஒரு பொருளாதார சூழ்நிலையை உங்களுக்கு கொடுத்துறாது. அதுல எந்த மாற்றமும் இல்லை. ரைட்? லக்னத்திற்கு 3ஆம் இடத்துல குரு வந்து உட்கார்ந்துட்டார். இப்போ நம்ம என்ன செய்யணும்? நம்ம எந்த கர்மாவை வாங்கிட்டு வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளுடைய முன்னோர்கள் தெய்வத்தை வழிபாடு பண்ணியிருப்பாங்க. உங்களுடைய குடும்ப அமைப்புகளுக்கு குடும்ப தெய்வம்னு ஒன்று இருக்கும். அதை சரிவர வணங்காம வந்துருவோம். எதுவுமே தெரியாம கூட இருக்கும். ரைட்? அப்படி எதுவுமே தெரியல அப்படின்னா முன்னோர்கள் பிறந்த பூர்வீகம் இருக்கு இல்லையா, அங்க போய் அங்க இருக்கக்கூடிய ஊர் தெய்வத்தை வணங்கணும். ரெகுலரா உங்களால முடிந்த அளவு அந்த தெய்வத்துக்கு உண்டான பணிவிடைகளை செய்யறது 2வது. 3வது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா 3ஆம் இடத்துல குரு இருக்கும்போது என்னென்னமோ பரிகாரம் பண்ணி, என்னென்னமோ பூஜைகள் பண்ணி, எவ்வளவோ செலவு பண்ணி எனக்கு சரியாகலன்னு சொல்லி கேட்க எங்கிட்ட வந்து கேட்கிற நபர்களுக்கெல்லாம் நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம், உங்களுக்கு என்ன பிரச்சனையெல்லாம் இருந்துட்டு போட்டு உங்களுடைய பொருளாதார சூழ்நிலைகளுக்கு பொறுத்தார் போல அரசு மருத்துவமனைகள்ல பாருங்க, யாருமே இல்லாம அனாதையா இறந்து போகக்கூடிய உறவுகளுக்கு ஈமச்சடங்க நீங்க எடுத்து செய்யுங்க. உங்களுடைய பொருளாதார சூழ்நிலைக்கு பொறுத்தால ஒண்ணுமே இல்லைன்னா ஒரு மாலையாவது வாங்கிட்டு போய் போட்டு அங்க ஏதாவது முடிஞ்ச உதவிகளை செய்யலாம். ரைட்? நீங்க காசு பணம் கொடுக்கலனாலும் மனசார உடல் ரீதியாக உழைப்ப உதவியா செய்யலாம், தப்பில்லை. கண்டிப்பா செய்யுங்க. அதுக்கப்புறம் பாருங்க, 3ஆம் இடத்து குரு உங்களை எங்க வச்சுக்கிறாருன்னு பாருங்க. உங்களுடைய வளர்ச்சியே வேற மாதிரி இருக்கும். உங்களுடைய கர்மாவை அப்படியே கம்மி பண்ணிடலாம். உங்களுக்கு என்னென்ன தீராத பிரச்சனைகள்லாம் தீரும். கேன்சர் பேஷண்ட்டுக்கெல்லாம் நல்ல ட்ரீட்மெண்ட் கிடைச்சு அந்த இறந்து போகக்கூடிய சூழ்நிலையிலிருந்து ரிட்டர்ன் ஆகி வெளியே வந்திருக்காங்க. அந்த அளவுக்கு இந்த விஷயம் வந்து பவர்ஃபுல்லா இருக்கும். கர்மாவை பேசிட்டு இருக்கிறது எல்லாமே சின்ன விஷயம் கிடையாது. நல்லா புரிஞ்சுக்குங்க. சின்ன விஷயம் கிடையாது. அது அப்படியே நம்மளுடைய லைஃப் ஸ்டைலையே மாத்திடும். உறுதியா நம்ம கண்ணு முன்னாடி அதை ஃபீல் பண்ண முடியுங்க. அதுதான் இங்க பெரிய விஷயமே. அதுதான் பிளஸ் இங்க. ஓகே, இப்போ 4ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கார். தெய்வ காரியங்களுக்கு உளவார பணி செய்தல். ஒரு கோவில் குளம் இருக்குதுன்னா அதை தூர்வாரதுல இருந்து கோயிலுக்கு உண்டான வேலைகளை செய்து கொடுக்கறது, இந்த கோவில்ல இந்த சிலைகள் எல்லாம் இருக்குன்னா அதுக்கு வந்து கிளீன் பண்ணி கொடுக்கறது, இந்த மாதிரி வேலைகள்ல இருந்து வாலண்டியரா தெய்வ காரியங்கள் ஈடுபடுறது. அதை தாண்டி ரொம்ப முக்கியமான விஷயம், தந்தைக்காக இந்த பிறப்பு எடுத்திருக்கீங்க அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. தந்தைக்காக இந்த பிறப்பு, தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை அப்படிங்கிறது உணரக்கூடிய ஒரு நபரா
நீங்க இருக்கீங்க அப்படின்னா 4ஆம் இடத்துல குரு இருந்து தந்தை சொல்மிக்க மந்திரமல்லே அப்படிங்கறத நினைச்சீங்க, அதன்படி நடந்தீங்கன்னா உங்களை ஜெயிக்கிறதுக்கு யாருனாலையுமே முடியாது. ஆனா தந்தை உங்களுக்கு எல்லாத்தையும் செஞ்சிருவாரானா இல்ல, கஷ்டங்களை கொடுப்பார். கர்மா இல்லையா, அங்க இருந்தா கர்மா நம்மளுக்கு வருது, கண்டிப்பா கஷ்ட நஷ்டங்கள் இருக்கும். எல்லாத்தையும் தாண்டி சாக்ரிஃபைஸ் பண்ணி அவர்களுக்காக உங்களை உடலையும் உயிரையும் அர்ப்பணிச்சுக்குங்க. கண்டிப்பா கண்டிப்பா லைஃப்ல முன்னேற்றமாய் வேற லெவல்ல போயிடலாம். தந்தை இறந்துட்டாரு சார், இல்ல, தந்தையினுடைய புகைப்படத்திற்கு 2 டெய்லி தீபம் போட்டு வழிபாடு பண்ணிட்டு வாங்க, சின்னதா பூ வச்சு வழிபாடு பண்ணிட்டு வாங்க. எப்பவுமே தாய் தந்தையர் தெய்வம் தான், வழிபாடு பண்றதுல தவறே கிடையாது. உங்களுக்கு எவ்வளவு தீங்கு நினைச்சிட்டு இருந்தாலும், உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்திருந்தாலும் பரவாயில்ல, சொன்னதை செய்யுங்க. 4ஆம் இடத்துல குரு இருந்தா கண்டிப்பா உச்சத்தை தொடக்கூடிய ஒரே ஒரு விஷயம் தந்தையினுடைய ஆசீர்வாதம் மட்டும்தான். அதை எந்த காலத்திலும் இதை மறந்துடக்கூடாது. வளர்ச்சி வேணும்னா அதை செய்யுங்க, இல்லைன்னா எப்படியே இருந்துட்டு போறோம்னா அதுக்கு மேல உங்க விருப்பம். சரி, ஓகே. 5ஆம் இடத்துல குரு இருக்கு. 5ஆம் இடத்துல குரு பகவான் இருக்காரு இல்லையா? அப்போ இங்க என்ன சொல்ல வரலாம் அப்படின்னு பட்டா, 5ல குரு இருந்துன்னா சிம்பிள். திருமணமான பின்பு உங்களுடைய மாமியாரை நல்லா கவனிச்சுக்குங்க. என்ன சார் எடுத்து இப்படி சொல்றீங்க அப்படின்னா, வேற வழி இல்லை. அதுதான் மாமியார் கிட்ட இருந்தா கர்மா உங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகி வரும். அவங்க நல்லபடியா பார்த்துங்க, மனகோணம் நடந்துக்கும், வேற வழி இல்லை. ஜோதிடர்களே நிறைய பேரை நான் பார்த்துருக்கேன். 5ல குரு இருக்கக்கூடிய நபர்கள் மாமியாரை தன் வீட்டில் வச்சு நல்லபடியா பார்த்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்களுடைய வளர்ச்சி நல்ல முன்னேற்றமான வளர்ச்சி தான். எவ்வளவு ஏமாற்றத்தை வச்சாலும் திருமணத்துக்கு அப்புறம் மாமியார் கூட வச்சு பார்த்துட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலை வந்ததுக்கு அப்புறம் அப்படியே டெவலப் ஆனது நிறைய பார்த்துருக்கேன். ஸோ 5ஆம் இடத்தில் குரு இருந்தால் மாமியார் நல்லபடியா பார்த்துக்குங்க. மிக முக்கியமான விஷயம், நீங்க எந்த தொழில் செய்தாலும் சரி, எது செய்தாலும் சரி, அதில் ஒரு 10% பலனை எதிர்பார்க்காமல் செய்ய வேண்டும். சார், ஹோட்டல் பிசினஸ் பண்றீங்க, ஒரு நாளைக்கு 1000 பேர் சாப்பிட்றாங்க, ஒரு 10 பேர்த்துக்கு அன்னதான தினமும், ரைட்? ஒரு 10 பேர்த்துக்கு பலனை எதிர்பார்க்காமல் செய்யணும், அவ்வளவுதான். என்ன செஞ்சீங்கனாலும் சரி. ஷேர் மார்க்கெட்ல இருக்கிற ஒரு 10 அட்வைஸ் தினமும் ஃப்ரீயா, ரைட்? ஓகே. உங்களுடைய நாலேஜை, உங்களுடைய அறிவை இலவசமா கொடுக்க போறீங்க, அவ்வளவுதான். அஸ்ட்ராலஜி சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன், டீச்சரா இருக்கேன். ஒரு இலவச வகுப்பு, ஒரு அடிப்படையை சொல்லி கொடுக்கலாம். இல்லை ஒரு சர்வீஸ் ஏதாவது ஒன்று பண்ணலாம். தேவதை ராசி பலன் கேலண்டர் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று சர்வீஸாக பண்ணலாம். திருமணம் பொறுத்த ஃப்ரீயாக பார்ப்பேன், குழந்தைக்கு பேர் வச்சு கொடுக்குறது ஃப்ரீயாக கொடுக்கும், அந்த மாதிரி ஏதாவது ஒன்று. உங்களுடைய தொழில் என்னவோ அதில் உங்களால் எதை இலவசமாக கொடுக்க முடியுமோ அதை கொடுங்க. இப்போ 6ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கார். 6ஆம் இடத்துல குரு இருக்கு. இப்போ இங்க என்னன்னா, உங்களுடைய சித்தப்பா உங்களுடைய மூத்த சகோதரம், இவர்களுக்கான பிறப்பு தான் இது. எந்த ஒரு 2வது அவங்களுக்கு என்ன கேட்டாலும் நீங்க செய்றீங்க, அவங்கள நல்லா பார்த்துக்கிடணும். சிம்பிள். கர்மாவை கழிக்கிறதுக்கு வழி அதுதான். 2வது, எதையுமே லாப நோக்கோடு பார்க்கக்கூடாது. அது எப்படி சார் முடியும்? ஏதாவது ஒன்று செஞ்ச ஒரு விஷயம் எதையுமே லாப நோக்கோடு பார்க்காமல் செய்யக்கூடிய காரியங்கள் அனைத்தும் உங்களுக்கு இரட்டிப்பு லாபத்தை தரும். இதை பண்ணது கிடைக்கும் நினைச்சிட்டு பண்ணீங்கன்னா முடிஞ்சு போச்சு, ரைட்? அதே போல சித்தப்பா மூத்த சகோதரம், அவர்களுக்காக சித்தப்பா இல்லை, மூத்த சகோதரம் இல்லை, எங்க அப்பா கூட பிறந்தவங்க யாருமே இல்லை சார், எனக்கு என் கூட பிறந்தவங்க யாருமே இல்லை, இப்போ நான் என்ன பண்ணட்டும்? ஏன்னா அந்த உறவு இல்லை, இப்போ என்ன பண்ணட்டும்? நல்லா புரிஞ்சுங்க. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, சிம்பிள். அப்படியே உங்களுடைய குழந்தையை நல்லா பார்த்துக்கிடணும், அவங்களுக்கு டெடிகேட்டிவா இருந்துடணும், எல்லாமே அவங்களுக்குன்னு போயிடணும், குழந்தையை நல்லா பார்த்துக்கணும். அதே போல 2வது ரொம்ப முக்கியமான விஷயம், உங்களுடைய வாழ்க்கை துணையினுடைய விருப்பங்களை நிறைவேற்றுவதே உங்களுடைய கர்மாவை கலைக்கக்கூடிய ஒரே வழி. 6ல் குரு பகவான் இருந்தா வாழ்க்கைக்கு அவங்களுக்கு தான் வேற வழி இல்லை. 7ஆம் இடத்தில் குரு இது என்ன செய்ய போகுது?
அப்படின்னா இது என்ன செஞ்சா கர்மா கழியும் அப்படின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? சிம்பிளா மருத்துவமனையில் இருக்கக்கூடிய மருத்துவ செலவு செய்ய முடியாம கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்கிற ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்காங்க இல்லையா, அவர்களுக்கு மாதம் ஒரு முறையாவது உங்களால் இயன்ற அளவு, மாதம் ஒரு முறையாவது உங்களால் இயன்ற அளவு உணவுகளை வழங்குங்கள். 2வது ரொம்ப முக்கியமான விஷயம், நல்லா புரிஞ்சுக்குங்க. தாயினுடைய குலதெய்வத்தை வழிபாடு செய்வது, அம்மாவோட குலதெய்வத்தை வழிபாடு செய்யுங்க. எவ்வளவுக்கு எவ்வளவு செய்துட்டு வர்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய கர்மா லோடு கம்மியாகும். 8ஆம் இடத்துல இருந்தாதான் சொல்லிட்டேன், 8ல குரு இருந்தா. இப்போ குரு நின்ன வீட்டை வச்சுக்கிட்டு உங்களுடைய கர்மா என்ன, எதற்கனும் எதுக்காக நீங்க பிறந்திருக்கீங்க அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. எதை செஞ்சீங்கன்னா அந்த கர்மாவை குறைச்சிக்க முடியும், நீங்க டெவலப் ஆக முடியும் அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. ரைட்? நாளைக்கு எந்தெந்த விஷயத்துல உங்களுக்கு பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய அமைப்புகளா இருக்கு, எதற்காக நீங்க ஓடிட்டு இருக்கீங்க, எதெல்லாம் உங்களுக்கு ஈஸியா கிடைக்காத விஷயம் அப்படிங்கிறத அடுத்த ஒரு பதிவுல பார்க்கலாம். ஏன்னா அதை தெரிஞ்சுட்டீங்கன்னா அதை பின்னாடி போய் தேவையில்லாம டைம் வேஸ்ட் பண்ண மாட்டீங்க இல்லையா? ரைட். ஸோ இப்போ நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள்ல ஏதாவது உங்களுக்கு குழப்பங்கள் இருந்தாலோ ஏதாவது தெளிவு வேணும்னு நினைச்சாலோ கண்டிப்பா கமெண்ட்ல உங்களுடைய கேள்விகளை கேளுங்க. என்னால் முடிந்த அளவு அதுக்கு பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். நன்றி நண்பர்களே, நன்றி. வாழ்வளமுடன். திருச்சிற்றம்பலம்.